நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு, ஒரு ஸ்பூன் வெந்தயம் போதும் பணம் வரவு நம் வீட்டில் தாண்டவம் ஆடும். அது என்னங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வெந்தயத்துக்கு தாந்திரிகத்தில் மிகப்பெரிய இடம் இருக்குது. தொடர் மருத்துவ செலவு, அனாவசிய செலவு அனைத்தையுமே கட்டுப்படுத்தும் ஆற்றல் இந்த வெந்தயத்துக்கு உண்டு. நிறைய பேருக்கு பணவரவு வந்தாலும் கண்ணுக்கு தெரியாமல் செலவாகிட்டே இருக்கும். ஒவ்வொரு மாதமும் அனாவசிய செலவு, மருத்துவ செலவு ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும். வீண் செலவு நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். இது வீண் செலவுகள் அனைத்தையுமே தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த வெந்தயத்திற்கு உண்டு. வீட்டில் பணத்தை தங்க வைக்கிறதுக்கும் சேமிப்பதற்கான வழியையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வெந்தயத்தின் மூலம் நிறைய தாந்திரிக பரிகாரங்களை சித்தர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதன் வகையில் இந்த வெந்தயத்தை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை எப்படி செய்யறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். 6 ஏலக்காய் நமக்கு தேவைங்க. 6 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. 3 வசம்பு, இல்லை 3 இல்லைன்னா 4 எடுத்துக்கோங்க. இந்த ஏலக்காய் இயற்கையாகவே பணவரவை அதிகரித்து தரக்கூடிய ஒரு தெய்வீக குணம் உண்டு. இயல்பாகவே ஏலக்காயில் வசியத்தன்மை உண்டு. அதே மாதிரி வசம்பு பண வசியத்தை ஏற்படுத்தும். மருத்துவத்துலேயும் சரி, தாந்திரிக பரிகாரத்துலேயும் வசம்புக்குன்னு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. மாலையில் 6 மணிக்கு மேலே இந்த வசம்பு பெயர் கூட சொல்லக்கூடாது, வசம்பு வாங்கவும் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய தாந்திரிகம் கொண்டது இது. இதை சுடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பானை புதுசாக வாங்கிக்கோங்க, சின்னதாக. அப்படி உங்ககிட்ட பானை புதுசாக இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் பழசு இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நல்லா கழுவிட்டு மஞ்சள் தடவி 5 குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது இந்த பானையில் 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. 6 ஏலக்காய், வசம்பு 3லேருந்து 4 துண்டுகள் நீங்கள் போட்டுக்கலாம். நான் என்கிட்ட ஒன்று இருந்தது, நான் வீடியோ டெமோக்காக நான் ஒன்று போட்டிருக்கேன். நீங்கள் 3 இல்லைன்னா 4 வசம்பு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையுமே போட்டுட்டு ரூபாய் நோட்டுகளை நீங்கள் இது உள்ளார நீங்கள் போடணும். உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. இதை மறைவான இடத்துல தான் நம்ம வைக்கணும். இந்த பானையை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வைக்கக்கூடாது. இதை நீங்கள் இதை தயார் பண்ணி முடித்ததும் நீங்கள் என்ன செய்யணும்னா, பூஜை அறையில் வைத்து உங்கள் குல தெய்வத்தை நல்லா வணங்கிக்கணும். வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். மறைவான இடத்துல வச்சு நீங்கள் யூஸ் பண்ணணும். தினசரி இந்த பானையிலேருந்து நீங்கள் செலவுக்கு பணம் எடுத்துக்கணும். அதே மாதிரி திருப்பி இந்த பானையில் பணத்தை போடுங்க. தினசரி பரிவர்த்தனைக்கு இந்த பானையை யூஸ் பண்ணிக்கோங்க. பானையிலேருந்து எடுத்து செலவு பண்ணுற ஒரு பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. இந்த பானையை நீங்கள் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. ஏன்னா எப்பொழுதும் இது திறந்திருக்கக்கூடாது, இதை மூடி வச்சிடணும். 1 மாதம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அனாவசிய செலவுகள் அனைத்துமே உடனே உங்கள் கட்டுப்படும். அது மட்டும் இல்லை, பணம் வசியம் செய்வதற்கான அனைத்து விதமான வழிகளையும் சந்தர்ப்பத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதை 6 மாதத்துக்கு ஒரு முறை இதை மாற்றலாம். எதிர்பாராத விதமாக இந்த பானை உடஞ்சிருச்சுன்னா கூட நீங்கள் கவலைப்படாதீங்க, அபசகுணம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அதிக கண்திருஷ்டி இருந்தால் கூட இது மாதிரி நடக்கலாம். அதனால் உடஞ்சிருந்தாலும் புதிய பானை வாங்கி அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இதை செய்யறதுக்கு ஆண் பெண் யார் வேணாலும் செய்யலாம். இதை முதல்ல நீங்கள் இந்த பானையில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் பண்ணாதீங்க. அதே போல் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்துடுங்க. குளிச்சுட்டு நீங்கள் செய்யுங்க. ஒரு முறை மட்டும்தான் நீங்கள் இதை செய்யணும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கு வேறு எந்த கட்டுப்பாடும் இல்லை. நீங்கள் நார்மலாகவே நீங்கள் எப்போதும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் கொஞ்சம் கடைபிடிச்சிக்கோங்க. இந்த பணத்தை நீங்கள் டிரான்சாக்ஷனுக்காக இந்த பணத்தை நீங்கள் இந்த பானையை யூஸ் பண்ணிக்கலாம். பணம் எடுக்கும் டிரான்சாக்ஷனாக இந்த பானையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்போ செய்யணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, வளர்பிறை வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, 3ஆம் பிறை இதில் நீங்கள் செய்யுங்க. அதுதான் சிறப்பானது. இதை எப்பொழுதுமே நீங்கள் ஒரு பண வரவுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் இதில் உள்ள பொருளை எடுத்து நீங்கள் தண்ணியில் போட்டலாம். இல்லைன்னா கால்படாத செடி கொடியில் நீங்கள் போட்டுட்டு புதுசாக நீங்கள் அந்த ஏலக்காய், வசம்பு, வெந்தயம் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பணத்தை எப்பொழுதுமே நீங்கள் இப்போ பீரோவில் வச்சு யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த சின்ன பானை ஒன்று வச்சுக்கிட்டு பெண்கள் நீங்கள் சமையறையில் கூட வச்சுக்கிட்டு யார் கண்ணுக்கும் தெரியாமல் அதில் பணத்தை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பீரோவில் கூட இதை வச்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்பொழுதுமே பணத்தை எடுக்கக்கூடிய டிரான்சாக்ஷனாக இந்த பானையை யூஸ் பண்ணும்போது உங்களுடைய பண வரவு கட்டுக்குள்ளே வரும். பண வரவு அதிகரிக்கும். பண வரவு வீண் செலவுகள் கட்டுப்படுத்தும்.
அதனால் நீங்கள் வந்து இந்த ஒரு மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வெகு விரைவிலேயே நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு பணவசிய ஒரு விஷயந்தான் இந்த பானை. நமக்கு எப்பொழுதுமே பணவசிய தாந்திரிக முறைகள்லாம் எப்படி வந்து நமக்கு எப்படி நமக்கு வேலை செய்யணுனாக்கா, பணத்தை ஈர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களை, சூழ்நிலைகளை நமக்கு உருவாக்கி கொடுக்கும். இதை வந்து நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு அபரிவிதமான பண வரவை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லை, பணம் தொடர்பான அத்தனை அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்ப பணத்தை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த தாந்திரிகம் நமக்கு ஏற்படுத்தும். எல்லாருக்குமே உழைப்பும் திறமையும் இருந்தாலும் சரியான இடத்துல காட்டும்போது தான் அதற்கேற்ற பணம் புகழ் நமக்கு கிடைக்கும். அந்த சரியான முறையை இது போன்ற தாந்திரிகங்கள் நமக்கு காட்டி கொடுக்கும். நம்ம பார்க்கக்கூடிய பணவசியங்கள் அனைத்துமே வந்து எளிமையானது. அதிக நேரம் செலவிட தேவையில்லை. அதே மாதிரி அதிக பணமும் நம்ம செலவு பண்ண தேவையில்லை. இதை செஞ்சால் நமக்கு நன்மைகள் நடக்குது அப்படின்னாக்கா அதை செய்து பார்ப்பதில் எந்த தப்பும் இல்லை. நம்ம எப்போ எதை செஞ்சாலுமே நம்ம மைண்டு வந்து பாசிட்டிவாக வச்சுக்கணும். எதையுமே பாசிட்டிவ் மைண்டோடு செய்யும் பொழுது அப்போ அதுதான் நமக்கு ஒரு நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு உதவும். சித்தர்கள், மகான்கள் இவங்கெல்லாம் நமக்கு கொடுத்துட்டு போன இது போன்ற எளிமையான தாந்திரிக முறைகள்லாம் எந்தவித போலித்தன்மையும் கிடையாது. நம்ம முழு நம்பிக்கையோடு இதை செய்தால் மட்டுமே நமக்கு முழு பலன் கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு முறை நீங்கள் இது செய்து பாருங்கள். இந்த பானைகளை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு பண வரவு அதிகரிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த பானையை மட்டும் நான் ரெடி பண்ணி வச்சிடுறேன், நான் வேலைக்கு போகாமல் இருந்தால் காசு வருமா அப்படின்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. நீங்கள் வேலைக்கு போயிட்டு உங்களுடைய உழைப்புக்கான ஊதியம் வரும்பொழுது அது தேவையில்லாத வீண் செலவுகள், வீண் மருத்துவ செலவுகள் ஆகாமல் இருக்கிறதுக்கான ஒரு எளிமையான தாந்திரிகம்தான் இது. நமக்கு நிறைய விதத்தில் இது வந்து நமக்கு கை கொடுக்கும். அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்தது இந்த பானை பரிகாரம். இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இதில் முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அணியின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் நிலைச்சிருக்கட்டும். நன்றி.